Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த். கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய VSK அண்ணா வொர்க் ஷாப் தாங்க வந்திருக்கோம். நான் அண்ணா கிட்ட வந்து ஏதாச்சும் கார் வந்து நீங்க ரெஸ்டோர் பண்ண போறீங்க, ஒரு விண்டேஜ் கார் அந்த மாதிரி ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்கன்னு சொல்லி நான் VSK அண்ணா கிட்ட கேட்டிருந்தேன். ப்ரோ ஒரு கார் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு, தாரே ரெடி ஆயிட்டு இருக்கு, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அண்ணா வாங்கண்ணா. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா பிஸி ஷெட்யூல் இப்பயே பார்த்தீங்கன்னா உங்க கேரேஜில் நிறைய கார் பெயிண்டிங் ஒர்க் சர்வீஸ் நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்படிலாம் வாங்க, ரிலாக்ஸாக பேசலாம் வாங்க. நம்மளுக்கு எது ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், நம்ம எல்லாம் ஒன்று தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸோ நான் ஸ்டார்டிங் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு தார் மாதிரி ஒரு வண்டி எடுத்து பெயிண்டிங் ஒர்க் அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டைம் ஷெட்யூல் வந்து ரொம்ப அதிகமாகும். மோஸ்ட்டாக நிறைய ஷெட்டில் வந்து எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று நம்ம நீங்கள் போன தார் வீடியோலையும் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தாரோட உடம்பு அந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங். ஸோ நம்மளுக்கு வந்து டைமும் இன்னும் அதிகமாக எடுக்கும், பெயிண்டிங் அந்த மாதிரி டேஸும் அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த காருக்கு வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ நாள் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருக்கீங்கண்ணா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மாதம் இருந்தால் தாரை ரீஸ்டோரேஷன் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வண்டியை ரீபெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னா அது கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி முடிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த் போதும். 1 மந்த்லேயே பக்காவாக முடிக்க முடியும். பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்டோரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன சிக்கல் வருதுன்னா, டிங்கர் ஒருத்தர் பண்ணி முடிப்பார், அப்புறம் பெயிண்ட்ரு அது சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுவார். டைரெக்டாக பெயிண்ட்டுக்கு போக மாட்டார், அது சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் வந்து சீட் கவர்ஸ் போகிறதுக்காகவும் ஃப்ளோர் மேட்டு போகிறதுக்காகவும் தென் வந்து ரூப் டாப் அடிக்கிறது, அதுக்கப்புறமா டேஷ்போர்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது, ஏசி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு அடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ டிங்கரிங் பெயிண்டிங் வருது அப்படின்னா டேரெக்டாக டிங்கர்டே கொடுப்போம், அடுத்து பெயிண்டருக்கு வருவோம், அடுத்தது பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சோன்னு பாலிஷ் வாட்டர் வாஷ் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி போயிடலாம். பட் இது நிறைய ஸ்டெப்பு இருக்கிறதால கண்டிப்பாக ஒன்று ஒரு வேலை முடித்தா அடுத்த வேலை உடனே கை வைக்க மாட்டாங்க. டிங்கர் முடிச்சு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லைனர்கிட்ட போகும். ஸோ லைனர் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைலாம் முடிச்சுட்டு பெயிண்டிங் முடிச்சுட்டு சொல்லுங்கள் மீதி ஒர்க் நான் பண்ணுறேன்னு. பெயிண்டர் என்ன பண்ணுவார், பெயிண்டிங் ஒர்க் முடிச்சுடுவார். லைனிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் நான் பாலிஷ் போட்டு தரேன்னு. ஸோ பாலிஷ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மெக்கானிக் ஒர்க் சின்ன இருக்கும், அதுக்கடையில் வேண்டாங்க பாலிஷ்லாம் போட வேண்டாம், நான் மெக்கானிக் ஒர்க் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்புறம் பாலிஷ் போடலான்னுவாங்க. இதுக்கடையில் அலைவில் கழட்டிருப்போம். ஸோ அலைவில் கழட்டுறப்ப கேலிபருக்கு பெயிண்ட் அடிக்கணும், அப்போ மெக்கானிக் உட்காரணும். ஸோ இப்போ வந்து ஒரு பெயிண்டிங் ஜாப் பண்ணுறது நம்ம பொதுவாக என்ன சொல்லிடுவோம், அவங்க பெயிண்டிங் கொடுத்தாங்க எத்தனை மாதமாக வச்சு கழுத்தறக்கிறாங்க, இப்படி தான் சொல்லுவோம். ஒரு நான் டெக்னீஷியனாக இருக்கிறதால எனக்கு புரியும், ஒரு கஸ்டமராக இருந்தால் அது உங்களுக்கு புரியாது. இவங்களுக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு இயல்பான ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவங்ககிட்ட கொடுத்து எத்தனை நாளாவதுபா சும்மா கடுப்பு ஏற்றுறம்பா, இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு. அது ஏன் லேட் ஆகுது, ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றதுக்கு ஒரு சரியான ரீசன் அதுதான். டிங்கர் முடிக்கிறோம், பெயிண்டர்கிட்ட கொடுக்குறோம், பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறமா லைனர்கிட்ட போகும், லைனர்கிட்ட முடிச்சோடனே திருப்பி மெக்கானிக் வேலை பார்ப்பார், மெக்கானிக்கல் முடிச்சோடனே பாலிஷ் போகும், பாலிஷ் போனதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் முடித்து அலைவ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி லைனர் ஒர்க்கில் எல்லாமே கரெக்டாக சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபைனலாக பார்த்து அதில் எதுனா சின்ன மிஸ்டேக் இருக்கும். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, லைனர் வேலையை முடிச்சு கொடுத்துருப்பாரு, மெக்கானிக் வேலை செய்கிறப்ப கையை வச்சு ஏறி உட்காந்துருவார். அவள் தான் அந்த இடம் அழுக்காயிடுச்சா, அது ஒரு கஷ்டம். ஸ்டேரிங் கிரிப்பெல்லாம் ரொம்ப பார்த்து காஸ்ட்லியாக போட்டிருப்பார். எப்படி இருந்தாலும் டெக்னீஷியனை கை வைக்கிறப்ப டேஷ்போர்டை கைட்டு திருப்பி மாட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலாம் ஒரு வழி ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி சின்ன வேலைலாம் நடக்கும். அதுக்கு ரீஒர்க்லாம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி தாங்க. அந்த கிரகப்பிரவேசம் முடிக்கிறப்போ லாஸ்ட்டு ஒரு 4 நாள் பயங்கர டைட்டாக வேலை செய்வாங்க. அன்றைக்கி லாஸ்ட் டே மட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வேலை செய்வாங்க. நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அப்போ கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கார் எதையுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாக செஞ்சிட முடியாது. அதே மாதிரி ஒர்க் பண்ணுறோம், வண்டி கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து என்னோட தரப்புலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். சூப்பர்ண்ணா. ஏன்னா நான் ஒரு சின்ன எவ்வளோ நாள் ஆகும்ன்ட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த எவ்வளோ நாளும் அது மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ காரில் எனக்கு தெரிஞ்ச ஹெட்லைட்லேருந்து டெயில் லைட்டு இன்டீரியர்ஸ் நிறைய விஷயம் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் ஒரு விண்டேஜ் கார் ஆகட்டும் மாடிஃபைட் கார் ஆகட்டும் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் போடுவேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வேலை. இப்போ அலை யூஸும் தனியாக வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு ஏதாச்சும் பெயிண்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை ஆக்சுவலாக அலைவில் அது இன்னொரு காரோடது. ஓகே ஆக்சுவலாக நம்ம இந்த காருக்கு வந்து நான் எங்கிட்ட வீடியோ இருக்குது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் அலைவிலும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக அமைச்சிருக்கேன். சாரி உட்காந்து பேசுகிற மரியாதை இல்லை நான் இந்த அலைவில் பார்த்து நம்ம இந்த காருக்கு தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே இதோட அலைவில் பார்த்தீங்கன்னா நானும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணது. இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு கேரேஜ் ஓனராகவும் ஒரு டெக்னீஷியனாகவும் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு ஒர்க் பண்ண ஒர்க்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா வேலை செஞ்சிடறோம். வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில குறைகள் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஒரு ஹியூமன் பீங் என்னெல்லாம் பேசுகிறப்போ ரொம்ப யோசித்து கரெக்டாலாம் பேச முடியாதோ,
அது மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக 100% யாராலுமே செய்ய முடியாது. ஏதாவது சின்ன குறைகள் இருக்கும். நான் ஒரு கேரேஜ் ஓனராக ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளாக உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா திருப்பி கொண்டு வந்து அதே கேரேஜில் கொடுத்து நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, அதனால் கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. எங்கள் கோச்சிக்கிட்டு அவன் சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகாமல் அங்கே வந்து உட்காந்து கூட இருந்து ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கேரேஜ் ஓனர்ஸும் எல்லா டெக்னீஷியனும் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், இங்கே செஞ்ச ஒரு வேலையை ஒரு குறையாக சொல்லிவிட்டு இன்னொருக்கிட்ட போய் அந்த குறையை சொல்கிறப்போ இந்த கேரேஜோட பேரும் கெட்ட பேராகும். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் இன்னொரு வாட்டி சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் வேலை திருப்பி சப்போஸ் அவர் சரியாக செஞ்சால் ஓகே, சரியாக செய்யலைன்னா திருப்பி இங்கே தேடி வரோன்னு இருக்கும். அதுக்கு எங்கே கொடுக்குறோமோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்து பிரச்சனை என்ன இருக்கோ அதை அங்கேயே தீர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோட சைட்லேருந்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே ஓகே. ஆனால் இன்டீரியர் போயிடலாம்ண்ணா. இன்டீரியர் செம்ம போர்ஷாக ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கலர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்களா? அங்கே போகலாம். அப்படியே இப்படி வந்து இந்த பக்கத்தில் வந்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒரு சின்ன வேலை சொல்லியிருக்கோம். அதில் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதான் சொன்னல சின்ன சின்ன மிஸ்டேக்குன்னு இந்த பக்கத்தில் ஸ்பீக்கர் பேட் இதுக்கு செட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் பேடும் செட் பண்ணிட்டோம். இதுக்கு இடையில் என்னென்னா பவர் விண்டோ சுவிட்ச் வந்து டோரில் இருந்துச்சு. இந்த வண்டிக்கு பொதுவாக டோரில் தான் வரும். பட் நம்ம அதை எடுத்துகிட்டு சென்டராக செட் பண்ணியிருக்கோம். அதை கியர் லிவருக்கு பார்த்தீங்களா, ஹேண்ட் பிரேக்கு கியர் லிவர் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு போர்ஷன் வச்சு பக்காவாக மாடிஃபை பண்ணி இந்த ஒயரிங்கில் அந்த இடத்துல மாற்றிட்டோம். பட் கஸ்டமர் கொஞ்சம் லேட்டாக சொன்னதால் இந்த பாக்ஸ்லாம் நம்மளால் கழட்டி பண்ண முடியல. லைனிங் ஒர்க் முதல்லே பண்ணிட்டோம். அப்புறமா தான் எங்கிட்ட அதை சொன்னதால் நாங்கள் இதை மாற்றி இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் அந்த சைடில் மாட்டினது இது வந்து திருப்பி பிரித்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சிறு ரீஒர்க்குக்காக போக போகுது. இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக இதை வச்சு ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கோம். அதுக்குமே கரெக்டாக இந்த டிசைனில் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ பவர் விண்டோ இந்த இடத்துல இருந்ததை எடுத்து அங்கே மாற்றிட்டோம். அந்த வேலையை முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர். ஸோ சீட் கவர் என்ன கலர் கொடுத்தோமோ அதே கலரில் தான் டேஷ்போர்டு வேணும்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கும் 1% கூட வித்தியாசம் இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக ஸ்டேரிங் கிரிப்பும் அதேமாதிரி ஸ்டேரிங்கோட சென்டர் கப்பு ஹார்ன் பேடும் ஸோ டேஷ்போர்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த ஏசி வெண்ட்டு திரும்புது பார்த்தீங்களா, இதுக்கு சென்டரில் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த வேலை செஞ்சு முடிச்சு ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. சரி ரீஒர்க்குக்காக வண்டி வந்திருக்கு. இதுக்கு ஒரு பிளாக் அடிச்சு, இதுக்கு சில்வர் அடிச்சு, இதுக்கு ஒரு கலரு, இதுக்கு பிளாக்கு, திருப்பி இது குரோம் பக்கா பாலிஷ் போட்டு அதே மாதிரி இந்த இடத்துல சில்வர் கொடுத்து ஸோ ஸ்டேரிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில்வர் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து மாஸ்கிங் பண்ணி ஒரு விஷயமும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். விஎஸ்கேண்ணா. ஸோ என்ன கலர்ண்ணா? ஏன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ப்ரீமியமாக இருக்காருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டர்ன் அந்த லெதருக்கு பேர் பார்த்தீங்கன்னா டர்ன் கலரு. இந்த கலர் என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி டிசைனும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2-3 டிசைன் அனுப்பிச்சி விட்டோம். இந்த டைமண்ட் கட்டு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. டைமண்ட் கட்டும் அந்த பிளைனாகவும் ஸோ இதே மாதிரி கரெக்டாக இந்த சீட்டும் பேக் சீட்டும் பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது என்ன பண்ணுறோமோ அதே தான் ரூப் டாப்ல இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி ரூப் டாப்லேயும் பண்ணோம். ஆமாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் இந்த கலர் எல்லாமே சேர்த்து அப்படியே பார்க்குறப்போ எனக்கு ஃபுல் இன்டீரியர் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு தான். ஸோ டேஷ்போர்டும் அதே மாதிரி ஹார்ன் பேடு ஸ்டேரிங் கிரிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலரில் கொண்டு வந்துட்டோம். ஈவன் டோர் சன்வைசர் உள்பட ஸோ இது எல்லாமே பக்காவாக அதே கலர் இன்டீரியர் பார்க்குறப்போ சூப்பராக இந்த கலரில் இருக்கும். அதனால தான் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எனக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். நம்ம வண்டிக்கு செய்யணும் தான் ஆசை. பட் நம்ம வண்டி ரெட்டு கலர்ன்றதால இதுக்கு காம்பினேஷன் செட் ஆகுதுன்னு இதுக்கு பக்காவாக போட்டுட்டோம். பட் இது சூப்பராக இருக்கு. பிளாக்குக்கு இந்த இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. ஆமாம் ஓகே. ஆனால் இந்த ஹாட் டாப் பற்றி சொல்லிடுங்க. இது நம்ம பண்ணதா இல்லைனா? ஆக்சுவலாக ஹாட் டாப் பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வேறு ஒரு கேரேஜ்லேயே எங்கேயோ கொடுத்து பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. கம்பெனிலேருந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாப் தான் வரும். இந்த மாடலில் வர்றப்போ ஹாட் டாப்பு கம்பெனிலேருந்து கொடுக்கல. ஸோ வெளியில தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஹாட் டாப் எடுத்துகிட்டு டாப்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்க ஒரு எலெக்ஷனுக்காக எடுத்துருக்காங்க போல். அது எலெக்ஷன் டியூட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து இவங்க வந்து இது மாதிரி ஹாட் டாப்பாக மாற்றிக்கிட்டாங்க. ஹாட் டாப்பாக மாற்றி ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பேஸ்ட்டெல்லாம் பேத்துக்கிட்டு வந்துருச்சு. அதை நம்ம ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி வெட்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெறும் மெட்டலை வச்சு அதுக்கு மேலே பேஸ்டிங் பண்ணி பக்காவாக திருப்பியும் நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். நல்லா ஒரிஜினலிட்டியாக வந்த மாதிரியே ரெடி பண்ணிட்டீங்க நல்லா பக்காவாக. ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு எல்லாருமே இந்த இடத்துல மேட் பிளாக் தான் பண்ணுவாங்க. மேட் பிளாக்னா மேட்டும் கிளாஸையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. 50% வச்சு பண்ணுவாங்க. அது எதுக்காகனா இந்த டாப்பில் ஏதாவது சின்ன குறை இருந்தால் கூட அந்த மாதிரி பண்ணுறப்ப தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கிளாஸியாக இருக்கிறதால
எந்த சின்ன குறையாக இருந்தாலும் பக்காவாக தெரியும். ஸோ அது நீங்களே பார்த்தாலே தெரியும். அப்படியே கிட்ட கொண்டு வரேன், நீங்களே பாருங்கள். இப்போ கொஞ்சம் டஸ்ட்டோடு தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு கிளாஸியாக இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ஏன்னா மேட் பிளாக் அடிச்சோன்னா அந்த கொஞ்சம் சரியா பண்ணலனாலுமே தெரியாது. மேட் பிளாக் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்லாம் அடிச்சிடுவாங்க, அதை அடிச்சுட்டா பெருசாக தெரியாது. நம்ம அதுக்காக தான் கிளாஸியே பண்ணியிருக்கோம். எந்த சின்ன குறையாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லலாம் அப்படின்ற லெவலில் நம்ம பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இல்லை, இது வந்து ஸ்டாக்கா இல்லை அதுவும் மாற்றிருக்கீங்களாண்ணா? ஸோ அலாய் வீல் வந்து அவங்களே சேஞ்ச் பண்ணது தான். பட் அதுக்கு வந்து முதல்ல இருந்த கலர் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பிளாக்கும் இன்னரில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து சில்வரில் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு காப்பர் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ சில்வர் எடுத்துகிட்டு காப்பர் கலர் கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்துடும் வீல். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குரோம் கோட்டிங் கொடுத்துருந்தோம். குரோம் எடுத்துகிட்டு அதாவது ஓகே என்னது காப்பரில் பிளேட்டிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஏன்னா காப்பர் கலரில் கொடுத்ததால அதை சின்னதாக ஏதாவது இப்போ பொதுவாக நம்ம கார் என்ன பார்க் பண்ணிட்டு போனால் அந்த நாய் உச்சா போயிடும். அதனால் என்ன ஆகுதுன்னா அதோட ஆசித்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதால அது அந்த கலர் மாறிடுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பெயிண்டிங்கில் பண்ண போகிறோம். பெயிண்டிங்கில் பண்ணிட்டா அது எதுவுமே பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் வாஷ் பண்ணாலே போதும். எந்த டாட்டோ கரையெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அப்போ அது எனக்கு தெரிஞ்சு நம்ம பெயிண்ட் அலைஸ் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆகிடும்ண்ணா. சூப்பர் ஆகிடும். அலாய் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வண்டி பார்த்தாலே பக்காவாக இருக்கும். அந்த காப்பர் கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது இங்கேருந்து காட்டுங்க, இப்படி இருந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது பார்த்தா கேலிபர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் கலருக்கு டார்க் கலர் காப்பர் கலர் வெளியில் வரும். காப்பர்லேயே லைட் கலர் பண்ணி ஃபுல்லு பேக்லேயும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கேலிபருக்கும் ட்ரம்முக்கும் வேறு கலர் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ காப்பர் கலர் கொடுத்ததால் அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். நானே வந்துட்டேன். ஆனால் இது இப்போது ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாடலில் இந்த கிரில் செட்டப் இல்லை. இந்த கிரில் மட்டும் நம்ம மாற்றணும். ஓகே, இது வந்து இது ஒரு பேர் ஏதோ இருக்கே, சரி இதுக்கு ஒரு நேம் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மாடிஃபை பண்ணுறது ஒரு பெரிய வேலையை எடுத்து செய்யறது கிடையாது. மாடிஃபிகேஷன் ரொம்ப ரேராக தான் பண்ணுறோம். நம்ம ரெகுலர் ஒர்க்கு நிறைய இருக்கிறதால டெய்லியும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4லேருந்து 5 கார் எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம், கொடுக்குறோம். ஸோ இது ரெகுலர் ஒர்க்கே சரியாக போகிறதால நம்மளால் மாடிஃபிகேஷனில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அது இல்லாமல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய செட்டப் வேணும். பெரிய செட்டப் எப்படின்னா குறைச்சி பார்த்தாலும் ஒரு 20 கார் சும்மா ஃப்ரீயாக நின்று ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் அந்த மாடிஃபிகேஷனை ஃபுல்லாக இறக்க முடியும். நம்மளோட கேரேஜ் செட்டப் இது. அது இல்லாமல் இன்னொரு இடம் வச்சுருக்கோம், ஒரு 15 கார் பாட்டுற மாதிரி. இப்போது நாம் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் சொல்லிட்டேன். பட் நான் சொல்கிறேன், அது ஒர்க் நடந்துகிட்ருக்கு, பேக்கில் வேலை போயிட்டுருக்கு. அது பெரிய லெவலில் ஓப்பன் பண்ணிட்டு ARK தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ பார்ப்போம், அதுவும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணும். ஆமாம், நானே சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதை பேசிகிட்டே இருக்கும்போது நானே டக்குன்னு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட். இதுக்கு வந்து டைமும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகும். ஏன்னா நீங்கள் Z900 அப்புறம் ஆக்டிவா நிறைய வண்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு, ஸோ டூரிங்க்கு ஏற்ற மாதிரிலாம் கூட நிறைய பேருக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் பேஜில் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா தனியாக நம்ம அதுக்கு டிசைன் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பைக்கெலாம் கீழே சாச்சும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுக்குறீங்க. இவ்வளோ டைம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கீங்க. ஆனால் நம்ம இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கார்ஸ் நம்மக்கிட்ட இருக்குல்ல, ஸோ என்னென்ன ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குன்னு அப்படியே ஜஸ்ட்டு சொல்லிட்டு மட்டும் வந்துடலாம். சொல்லலாமா? வாங்க. ஸோ இந்த வந்து 2011 மாடல் ஃப்ளூடிக் வர்னா. இதில் என்ன பண்ணுறோன்னா ஜென்ரல் சர்வீஸ், டோர் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், ஏசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கி டோர் சரியாக ஓப்பன் ஆகலை, அப்புறம் ஹேண்ட் பிரேக் சரியாக என்கேஜ் ஆகலை. ஹேண்ட் பிரேக் என்கேஜ் ஆகுது, பட் வீல் பிடிக்க மாட்டேங்குது. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு சவுண்டு வருது, அதனால் டிஸ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏசியில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்னா ஏசி போட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருப்பார். பட் ஆனால் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக் ஏசி கட் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஆன் ஆகாது. அதுக்கு காரணம் கூலிங் காயில் ரெசிஸ்டர் ஒன்று வரும், டைமிங்க்கு கரெக்டாக ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிறதுக்காக அந்த ரெசிஸ்டர் போயிடுச்சு, அதை மாற்ற போகிறோம். அது இல்லாமல் ஸ்டேரிங் வண்டி ஓட்டிட்டு போட்டப்போ சடனாக திருப்பினா டக்குன்னு ஜாம் ஆகிடும், ரிலீஸ் ஆகாது. அதுக்கு காரணம்னா அதில் இருக்க மோட்டர் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் இபிஎஸ் மோடம் இருக்கும். இபிஎஸ் மோடமாக மோட்டரான்னு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் மோட்டர் தான் ஃபால்ட்டு, இபிஎஸ் மோடம் அதே போட்டுட்டோம். ஸ்டேரிங் பாக்ஸ் தண்ணியில் போயிட்டு ஃபுல்லாக துருப்பிடிச்சி நாசமாகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம புதுப்பேட் மார்க்கெட்டில் ஒன்று வாங்கி பக்காவாக அதையும் ரிப்பேர் பண்ணி போட்டுட்டோம். ஏன்னா ஷேரிங் பாக்ஸோட விலை 13-14 ரூபாய்க்கிட்ட வரும். நம்ம ஒரு 5000-6000 எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்றோம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. ஏன் நம்மளால் பட்ஜெட்டில் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு விஷயமும் பார்த்து பொறுமையாக வேலை செய்கிறதால அந்த வேலை நடக்குது. கஸ்டமருக்கும் பட்ஜெட்டில் பண்ணணும், நாமளும் சம்பாதிக்கணும். அப்போது ஒரு வண்டியில் டைம் எடுத்து பண்ணால் தான் அந்த வேலை முடியும்.
அவசரமாக பண்ணோன்னா ஒரு பொருள் வேணும்னா வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு லேபர் வாங்கிக்கலாம். இது உடனே முடிஞ்சிடும். கஸ்டமருக்கும் சொன்ன டைமில் டெலிவரி கொடுக்க முடியும். ஆனால் பட்ஜெட் எங்கேயோ போயிடும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுறதால தான் நம்ம கேரேஜில் கொஞ்சம் டைமும் எடுக்கிறோம். ஆனால் சொன்ன மாதிரி வேலையும் கிங்கு மாதிரி செஞ்சு கொடுத்துட்றோம். சரிங்கண்ணா. ஆனால் இப்போ ஷெவர்லெட்டில் பார்த்தீங்கன்னா கம்பெனியே இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஷெவர்லெட் பீட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது எதுக்காக நான் வந்திருக்கு? ஷெவர்லெட் பீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான் பயங்கரமான வேலை. அதில் ரிவர்ஸ் ஒர்க் பண்ணல, பார்க்கிங் ஒர்க் பண்ணல, பிரேக் அடித்தா லைட் எரியல, ஃப்ரண்ட்டில் ஃபாக்லாம் எரியல, ஹெட்லைட் ஒரு பக்கம் எரியுது, ரூப் டாப் எரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொன்னார், ஏசி போட்டால் ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வேலை இருந்துச்சு. எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது இல்லாமல் வாட்டர் பம்பு, தென் வந்து டைமிங் செயின், இது ரெண்டுமே தான் கஸ்டமர் சைட்லேருந்து சொன்னது. பட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்ததில் வாட்டர் பம்ப் மட்டும்தான் பிரச்சனை. வாட்டர் பம்ப் மாற்றியாச்சு. டைமிங் செயின் மாற்ற வேண்டியதில்லை. அது பக்காவாக இருக்குது. அதனால் அப்படியே விட்டாச்சு. சரிங்கண்ணா. வேறு அசன்ட்ண்ணா? அசன்ட்டெல்லாம் ஒரு சூப்பரான வண்டி. ஸோ அசன்ட் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கு. ஓகே. ஆனால் போய் ஜென்ரல் சர்வீஸுக்கு ஹுண்டை அசன்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கார்லாம் பார்க்கும்போது சேலான்னு கேட்க தோணும். ஆனால் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கும்பகோணத்துலேருந்து 300 கிலோமீட்டர் வந்து இங்கே சர்வீஸ் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக ஒரு கார் அவ்வளோ லைக் பண்ணதால தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆமாம். இல்லை ஆக்சுவலாக எனக்கே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். என்னடா ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்காக கும்பகோணம் வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தா, கும்பகோணம் எவ்வளோ தூரம்ன்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து ஜென்ரல் சர்வீஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் அவனே கேட்டேன், சார் நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் சார், நம்ம இடத்துல கூட பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லை சார் கோச்சிக்காதீங்க, நான் கொண்டு வரேன், நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா. ஸோ கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா கார் கொண்டு வந்தது அவர் மட்டும் வரல, அவர், அவங்க அம்மா, அப்பா, அவங்க ஒய்ஃபு எல்லாருமே மொத்தமாக வந்து காரில் இறங்கினாங்க. நம்மகிட்ட சர்வீஸ் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணிவிடுங்க. அவங்ககிட்ட 2 அசன்ட் இருக்குது. ஏற்கனவே ஒரு அசன்ட் வந்து அவங்க ஊரில் 2 இடத்துல வேலை பார்க்குறப்ப ஏதோ சின்ன பிரச்சனை யாரும் சரியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டார். அப்போ அந்த விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுலேருந்து அவர் சொல்லிட்டார், இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்தார் சார், நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க, எங்கள் ஊரில் செட் ஆகலை அப்படின்னாங்க. மேபி அவருக்கு இன்னும் அவங்க ஊரில் சரியான மெக்கானிக் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மள ரொம்ப பிடிச்சிட்டா தெரியல. பட் இவ்வளோ தூரத்துலேருந்து வரவங்களுக்கு நம்ம சர்வீஸ் நல்லா கொடுக்கணும்ல. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸு, பிரேக்கு, அதான் 4 வீல் பிரேக் செக் பண்ணுறது, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ரேடியேட்டர், கூலண்ட்டு, அப்புறம் வைப்பரில் வாட்டர் வருது, வைப்பர் கரெக்டாக வைப் ஆகுதா, அதேமாதிரி 4 டோரும் செக் பண்ண சொன்னாங்க. ரியர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டோர் கிளாஸ் ஏறி இறங்கல, அதனால் ஆர்ஜி மிஷின் மாற்றிருக்கோம். ஹேண்ட் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாம் பக்காவாக செக் பண்ணிட்டோம். எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லா லைட்டும் செக் பண்ணிட்டோம். ஓகே, ஏர் ப்ரெஷர் உள்பட செக் பண்ணியாச்சு, டன். ஸோ இந்த வேலையை சரியாக முடிச்சு வச்சுட்டோம். இப்போ வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். மழையாக இருக்கிறதுல வாட்டர் வாஷ் பண்ண வேணாம். இப்போ நாங்களே தொடச்சி கிடிச்சு டயர் பாலிஷ்லாம் போட்டு கஸ்டமருக்கு அது ஃப்ரீயாகவே பக்காவாக செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேண்ணா. நான் கார் வேற லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருண்ணா. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது கார் பார்க்க. புதுசு மாதிரி இருக்குது கார். காலையிலேருந்து இந்த கார் ஒரு 4-5 பேர் கேட்டாங்க, என்னங்க அசன்ட் இன்னும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஊர் சைடில் இருக்கிறதால அவன் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கேள்வி இருக்குது, நான் கேட்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஃபுல் வீடியோ பண்ண போகிறோம் தார் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம். ஸோ அலாய்ஸ் பெயிண்டிங்கு அண்ட் இண்டிவிஜுவலாக நம்ம ப்ரைஸோடு சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் கூடிய சீக்கிரம். அண்ட் i20 அண்ட் இன்னொரு காருக்கும் வந்து ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேயே இன்னும் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் VSK நாவோட நிறையா பண்ணுறலாம். அண்ட் VSK நாவோட வெர்சஸ் 1000 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம், ஓனர்ஷிப் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ARK.